கர்த்தர் இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி இந்த சனிக்கிழமை கால வேளையில் இந்த வாலிபர் கூட்டத்தை இயேசுப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாம் ஜபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நடத்தகவலே, இந்த ஜூலை மாதம் இயேசுவை ஆளுங்க ஜப வீடு இந்த காலை வாலிபர் கூட்டத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இன்னும் வர வேண்டிய நிறைய அநேக வாலிப பிள்ளைகள் இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட கர்த்தர் உதவி செய்வீராக. வாலிபர் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீகா 2:13 படி தடைகளை நாங்கள் உடைக்கிறோம். இந்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏறெடுக்கிற ஜபங்கள், பாடுகிற பாடல்கள், வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கிற வேத வசனங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. விபிலேசரே விபிலேசரே இதுவரையில் உலகிலே. விபிலேசரே விபிலேசரே இதுவரையில் உலகிலே. இதுவரையில் உலகிலே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றியா. சுகம் தந்தீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே ஐயா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவள் கைத்தறிக்கொள்ளமா சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான் இது பரமசிலா கிழமே. சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான் இது பரமசிலா கிழமே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். 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 தேவன்கள் அடைக்கலமே எல்லும் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையும் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையும் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிறாது. என் தேவன் என் தாவரமே. அது ஒரு காலத்தும் என்னை அணுகிறாது. என் தேவன் என் தாவரமே. சேட்டையின் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் எல்லை சேருவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என்
புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா சத்தமா? ஹல்லேலூயா. தம்பி முன்னாடி வந்து உட்காந்துங்க, நல்ல வசதியாக உட்காந்துங்க. சரியா? நடுவில் பேசக்கூடாது. சரியா? சரி. எத்தனை பேர் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன், இதுக்கு முன்னாடி வரல அப்படின்னு சொல்லி. யார் வந்திருக்கா ஃபர்ஸ்ட் டைம்? வெரி குட். தம்பி உன் பேர் என்னம்மா? சாய். உன் பேரு? ஆகாஷ். சாய் ஆகாஷ். நீ முன்னாடி வந்திருக்கியா? சரி. இந்த சைடில் மரியா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காப்புல. நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. சரி. நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களா? போன தடவை வந்தீங்க. சரி, ஓகே. புதுசாக வந்திருக்கவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட், வெல்கம் பண்ணிடலாம். சரி, நம்ம மாதம் 3rd சாட்டர்டே, 3வது சனிக்கிழமை நம்ம இங்கே யூத் மீட்டிங். சரியா? தெரியலன்னா ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு மாதமும் 3rd சாட்டர்டே நம்ம இங்கே வந்து நம்ம கூடி ஜெபிப்போம் இல்லையா? நம்ம பாடல்கள்லாம் பாடி இயேசுப்பாவுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். சரியா? மறுபடியும் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த நாளில் நம்ம பாட இருக்கிற பாட்டு இல்லையா, நம்ம கேட்க இருக்கிற வசனம் பைபிள்ல இருந்து எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். யாரும் விளையாட போடாது, கவனிக்கணும், இங்கே கவனிக்கணும். சரியா? ஜெபம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆறுதல் ஜெப வீடு மற்றும் கர்மேல் ஜெப ஊழியர்கள் இணைந்து நடத்துகிற இந்த தகப்பனே அப்பா வாலிபர் கூடுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த 3வது சனிக்கிழமையிலே தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகள் கூடி வரும்படியாக, வாலிப பிராயத்தில் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல சாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் இங்கு வந்திருப்பதன் மூலமாக அவருடைய படிப்பு காரியங்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவருடைய பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஒழுங்கும் கிரமமாய் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பாட இருக்கிற பாடல், கேட்க இருக்கிற வசனம் தகப்பனே எல்லாம் உடைய நாம மகிமைக்கென்று இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திலிருந்து நாங்கள் வசனங்களை வாசிக்கும் போது நாங்கள் அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் தீக்கி போடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக புதுசாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, சாய்க்காக, ஆகாஷ்காக மற்றுமாக மரியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தகப்பனே இந்த கூட்டத்திற்கு வர கிருபை செய்யுங்க. ஏற்கனவே வந்திருந்த தகப்பனே இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்ன வழிகாட்டுதல் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சரி, நம்ம ஒரு பாடலை பாடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பவானி அக்கா மற்றும் அவங்க கூட இருக்கிறவங்களா ஒரு 2 பாடல் பாடுவாங்க. சரியா? நீங்கள் யாராவது பாடல் பாடணும், வசனம் சொல்லணும்னு இருக்கிறவங்க நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் இல்லையா? நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? நமக்கு ஒரு தெரிந்த ஒரு பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சவங்க கத்துக்கணும். சரியா? கிளாப் பண்ணி கையில யாரும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி உட்காருங்க, என்ன முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சா இப்பவுமே? சரி பாருங்க, உங்களோட பெரிய அக்காலாம் அப்படியே வசதி நேராக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு என்ன முதுகு? மரியாதை திரும்பி உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி, வெரி குட். சரி. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரே
நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள்லாம் நீக்கிறதுக்காக கல்வாரி சிலுவையில அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில அடிச்சிட்டாங்க. சிலுவையில ஆணி அடிக்கும் போது அவர் உடம்புல இருந்து ரத்தம்லாம் வெளியில வந்துச்சு. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கு. இப்போ அந்த ரத்தம் வந்து நமக்கு என்ன பண்ணுதான்? நமக்கு நம்ம குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒருவேளை இந்த உலகத்துல அநேக காரியங்களை நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஏசப்பா சொல்றாங்க அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம உணர்ந்தவர்களாக அந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத பிசாசு சாத்தா எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வரோம். ஆனா அந்த பிரச்சனைகள் இருந்தா நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஏசப்பாவுடைய ரத்த கோட்டை இருக்கு. நம்ம அதை உணர்ந்தவர்களா பாடலாமா? நம்முடைய வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட பாட போறோம். இப்ப என் கூட தமிழ் வந்து பாட போறோம்ல. தமிழ் வாப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீங்காது என்று சொல்லி பார்க்கலாமா? பாடலாம் எல்லாம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவி கிளாப் பண்ணி பாடுங்க. சேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாதுவும் கிருபை. அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டேன், சேர்த்து கொண்டேன். அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டேன், அனைத்து சேர்த்து கொண்டேன். ரத்த கோட்டைக்குள் எல்லாம் கிளாப் பண்ணி பாடுங்க. விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? பாய்ஸ் அப்படியே எழுந்து இங்க வந்து உட்காருறீங்க. நல்ல பசங்களா அப்படியே 1 2 3 சொன்னப்பா தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வை பார்க்கலாம். எல்லாரும் வர சொல்லுங்க. தம்பி வாங்க, முன்னாடி உட்காருங்க. பேசிட்டே இருக்கீங்க, வாங்க வாங்க. சரி, இப்போ நம்ம மத்தியில பவானி அக்கா வந்து ஒரு பாடலை பாடுவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க. வாங்க. சரி தம்பி வா 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 வா. இப்படி வந்து உட்கார், முன்னாடி வந்து உட்காந்துக்க. வெரி குட். அவ்வளோ. சரி, பேசக்கூடாது. சரி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொன்னேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொன்னேன்.
கோடி நன்றி ஐயா. அழகிற நேரங்களில் பலரும் தந்தீர் ஐயா. பலவீன நேரங்களில் பலரும் தந்தீர் ஐயா. சுகமானே சுகமானே தழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவரே. சுகமானே சுகமானே தழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீர் ஐயா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீர் ஐயா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து உனக்கு தந்து பேசினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து உனக்கு தந்து பேசினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த கிளாப் பண்ணிடலாமா? வேற என்ன வாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? பாட்டு சரி, நான் பாட்டு பாடுவாங்க. அடுத்தது நம்ம உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா அக்காவுக்கு? சரி அம்மா, அடுத்த மாசத்துலேருந்து அம்மா நீ உட்கார சரி ஓகே. தம்பி கீபோர்ட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி கிளாப் பண்ணுங்களேன். வெரி குட். என்ன போடுறாருன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இதை ட்ரை பண்ணேன், நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், இல்லையா நான் இது பண்ணேன் அப்படி எனக்கு இது தோல்வி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இல்லையா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு எப்பமா வெற்றியா? பேசக்கூடாது தம்பி, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கல, நல்ல கவனி இல்லையா. ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு வெற்றி உண்டு. சரியா? கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது ஏசப்பா நம்மோடு இருந்து இல்லையா நல்ல பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு வெற்றி உண்டு. சரி, எல்லாரும் கிளாப் பண்ணி பாடணும், யாரும் பேசக்கூடாது, கிளாப் பண்ணி பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஏசப்பா என் கூட இருந்து, நான் ஏசப்பா கூட இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில வெற்றி. ஏன் நான் படிக்கும்போது ஏசப்பா என் கூட இருங்க, ஏசப்பா எனக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த மேத்ஸ் புரியல, இந்த சயின்ஸ் புரியல, இந்த இங்கிலீஷ் புரியல அப்படின்னு சொல்லி எதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களோ அப்ப ஏசப்பா உங்க கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார். எக்ஸாமை பார்த்து ஒரு வேளை பயமா இருக்கா, எக்ஸாமை பார்த்து ஒரு வேளை கலக்கமா இருக்கா, இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து வெற்றி வேணுமோ அந்த இடத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக செல்கிறாராம். அவர் நமக்கு முன்பாக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பாடலாமா? என் ராஜா முன்னே செல்கிறான், வெற்றி பவனி செல்கிறான். என் ராஜா முன்னே செல்கிறான், கையில தட்டி, வெற்றி பவனி செல்கிறான். குருத்தோலை கையில் பிடித்து, குருத்தோலை கையில் பிடித்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. இதெல்லாம் கை தட்டி பண்ணலாமா? ஏசப்பா கூட இருந்தா என்ன உண்டா நம்மளுக்கு? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா கூட இருந்தா வெற்றி உண்டுன்னு சொல்றவங்களா கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கூட இருந்தா வெற்றி உண்டா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா? நாம லாஸ்ட் மந்த் என்ன பண்ணோம் இல்லையா? ஒவ்வொரு இதுலயும் நம்ம என்ன சொன்னோம்? நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு தடவை நான் கேட்கும்போது விசுவாசிக்கிறீங்களான்னு சொன்னா என்ன பண்ணணும்? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல. எப்படி சொல்லணும்? கையை பாருங்க, என்ன பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போதுதான் அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமா? சரியா? பாப்பா இங்க பார்க்கணும். சரியா? ஆமா, எல்லாரும் இங்க பார்த்து அங்கிள் சொல்றதை நல்லா கவனிக்கணும். சரியா? அப்போ ஏசப்பா என் கூட இருந்து எனக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி சொல்லுங்க. நான் விசுவாசி. அப்படி விசுவாசிச்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரும். சரியா?
ஆமா. அடுத்து நம்ம பார்க்க போறோம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்து விட்டாராம் இல்லையா. இந்த உலகத்துல எத்தனையோ பிசாசின் போராட்டங்கள் தொல்லைகள்லாம் இருக்கு. அப்போ அதுல இருந்து நமக்கு இல்லையா, நம்ம குடும்பத்துக்கு எதிராக வருகிற சத்துடைய போராட்டங்கள் இல்லையா. மரியா முன்னாடி வாமா, இப்படி வாமா, அப்படி உட்கார், கொஞ்சம் தள்ளி உட்காரிங்கோ, பேசிட்டே இருக்கிறேன் இப்படியா. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா கவனிக்கிறேன், மற்றவங்களும் எப்படி அழகாக கவனிக்கிறாங்க இல்லையா. கவனிச்சுன்னா உனக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கலாம். ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் இயேசு அவர் பறித்து விட்டாராம் நமக்கு எதிராக, நம்ம குடும்பத்துக்கு எதிராக. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, அம்மா அப்பா இப்படி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, பொருளாதார கஷ்டம் இருக்க, பணமே இல்லையே, ஒருவேளை அப்பா குடிச்சிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காரு, வீட்டில் ஒரு சமாதானமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நாளில ஏசப்பா நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் அவர் பறித்து கொண்டார், சிலுவையில அறைந்து விட்டாராம். நம்ம பாடலாமா, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து விட்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், கிளாப் பண்ணி பாருங்க. பாவங்கள் நீக்கி விட்டார், பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். சிலுவை தழும்புகளா, சிலுவை தழும்புகளா, சுகமானே சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சாபங்களை கல்வாரி சிலுவையில நீக்கி இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளினாலே நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. வெரி குட். சரி, நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை நமக்கு உண்டாகும் இல்லையா. வீட்டில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இது ஒரே சாபமா இருக்கு இல்லையா, வீட்டில் நிம்மதியே இல்லை, வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு, சாபமே இல்லை இல்லையா, சாபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த சாபத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிற தேவனார். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று பாடலாமா? எல்லாம் எழுந்து நிற்போம், ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். பேசக்கூடாது சரியா, கவனிக்கணும், இங்க கவனிக்கணும் இல்லையா. நம்ம எத்தனை பேர் நான் இயேசுவுக்குள்ள வாழுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்க? இயேசுவுக்குள் வாழும் எனக்கு இப்போது விடுதலை உண்டு சொல்ல முடியுமா? எல்லாம் கை தூக்கி சொல்லுமா, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ போறேன், எனக்கு விடுதலை வேணும், என் குடும்பத்துல ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். சரியா? எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க மரியா, இங்க திரும்பி நெல்லு. சரி தம்பி பாடலாமா? சரி, எல்லாம் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி பாடணும். கை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? கையை எத்தனை? பாதி பேர் கையை கொண்டு வரல போல இருக்கு. கை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? தூக்கி காட்டுறீங்களா கையை? இன்னும் 2-3 பேருக்கு கை இல்லை. தூக்குங்க, பரவாயில்ல, கை தூக்கு. ஏசப்பா கிட்ட தானே கை தூக்குறீங்க. வெரி குட். அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டிப்படும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றியுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். சரி, இப்போ மறுபடியும் பவனி அக்கா நம்மள ஒரு பாட்டு பாடுவாங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து இன்னொரு பாடல்கள் பாடி சில வசனங்களை நம்ம காப்போம். நம்ம சில கதைகள் கூட நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சரியா? எல்லாம் உட்காந்துக்கலாமா? எல்லாரும் உட்காருங்க. வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்களில் இருக்க வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்களில் இருக்க வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, மறுதான நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதுமே, போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, மறுதான நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதுமே, போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Clap பண்ணுங்க எல்லாரும். நீ எதை பாட்டு பாடுவீங்க? சரி, எல்லாரும் கவனிக்கலாம் பையங்க. மக்கள் சில காரியங்களை உங்களோட சொல்ல போறேன் இல்லையா? நம்ம மாசம் மாசம் என்ன இங்க 3வது சனிக்கிழமை நம்ம வாலிபர் கூடுகை நடக்குது. இயேசுவே ஆறுதல் ஜெப வீடு. இந்த சர்ச்சில் மாசம் மாசம் நம்மளுக்கு 3வது சனிக்கிழமை வாலிபர் கூடுகை நடைபெறுது இல்லையா? மக்கள் உங்களுக்காக எங்க பெருங்குடியிலிருந்து வரேன். எத்தனை பேருக்கு தெரியும் பெருங்குடி எங்க இருக்குன்னு? தம்பி கவனி, தம்பி சாய் பேசக்கூடாது.
சரி, இந்த நாளில் நம்ம வந்து பைபிள்ல இருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி உங்களை யாராவது வசனம் சொல்றீங்களா? வசனம் தெரிஞ்சவங்க வசனம் சொல்ல வரீங்களா? யார் வசனம் சொல்ல முன்னாடி வரோம்? வசனம் தெரிந்தவங்க முன்னாடி வந்து சொல்லலாம். யார் வரோம்? தெரியாமா? சரி, இந்த வருஷம் விபிஎஸ் எல்லாம் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? இந்த விபிஎஸ்னுடைய தீம் என்னது? இந்த வருஷம் விபிஎஸ்னுடைய தீம் என்னது? பயப்படாதே. சரியா? சரி, யாராவது ஒருத்தர் ஒரு வசனம் சொல்லலாமா? பயப்படாதேல இருந்து யார் சொல்ல முடியும்? தெரியுமா? யார் சொல்லலாம்? சரி, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். வாங்க. சரி, ஓகே. ஏசப்பா நம்ம கூட இருந்தா நமக்கு பயமே இல்லை, இல்லையா? ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லு, இல்லையா? இந்த நேரத்தில் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கைகளை தட்டி ஒரு பாட்டு பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், இல்லையா? தம்பி ட்ரம்ஸ் ஒழுங்காடிங்க, விளையாடிட்டு இருக்கக்கூடாது. சரியா? எல்லாரும் கிளாப் பண்ணி பாடணும். கிளாப் பண்ணாதவங்கள அங்கிள் முன்னாடி கூப்பிட்டுருவேன். சரியா? கையை காட்டினா எழுந்துடணும். கிளாப் பண்ணாமல் இருக்கும்போது கையை காட்டுவேன், எழுந்து முன்னாடி வந்துடணும். சரியா? பாடலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதிலளிப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ நிறைவாக்குவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், அவனும் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு ராஜா வந்திருக்காருன்னு சொல்லி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன சொல்லியிருக்கேன்? கை தூக்கி என்ன சொல்லணும்? நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா இங்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஏசப்பா வந்திருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? விளையாடிட்டு இருக்கலாமா? ஏன் கூடாதுன்னு சொல்ற? விளையாடிட்டு இருக்கே நீ. சரியா? ரைட். நம்ம அப்படி விளையாடக்கூடாது. ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். சரியா? ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நோய்களை அவர் நீக்குகிறாராம், இல்லையா? நல்ல சுகத்தை தரறான். குடும்பத்தில் இருக்கிற சாபம், பேய், பிசாசு எல்லா காரியங்களையும் அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து பாடலாமா? நோய்களை அவர் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார், பேய்கள் எல்லாம் நடுங்கு நடுங்கும், பெரியவர் திரு முன்னே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு முன்னாடி எல்லா பிசாசு கட்டுகள் எல்லாம் முறிந்து போகும். ஒருவேளை இன்னைக்கு உங்க வீட்டுல பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தம்பி, நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிச்சாதான் அற்புதம் நடக்கும். ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் கேட்பார், இல்லையா? வியாதியா வர்றாங்க, கண்ணு தெரியாத வர்றவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாம வர்றவங்க இருக்கிறாங்க. ஏசப்பா முதல்ல கேட்ட காரியம் என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்கிறாயா?
அப்ப என்ன சொல்றாரு ஏசப்பா? என்ன கேள்வி கேட்பாரு? என்ன கேள்வி கேட்பாரு? அதுக்குதான் இங்க கவனிக்கணும். இங்க வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லி போனா நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்கதே நம்ம கத்துக்கணும். ஏசப்பா என் வாழ்க்கையில எப்படி ஒரு அற்புதத்தை செய்வாரு, என் குடும்பத்துல எப்படி ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு கத்துட்டு போகணும். அப்பதான் நீங்க உங்க வீட்டுல பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ஜெபிக்க முடியும். ஒருவேளை உங்க அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, உங்க வீட்டுல யாரோ ஒரு கடன்காரன் வந்து கடன் கேட்டு பிரச்சனை பண்றான் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபிக்கணும். ஏசப்பா கிட்ட ஜெபிச்சா என்ன பண்ணுவாரு? அவர் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு. ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது சுகம் இல்லாம இருந்தாங்கன்னா, இல்லையா இந்த இடத்துல இந்த பாட்டு பாடும்போதே நீங்க மனசுல ஏசப்பா எங்க அம்மாவுக்கு சுகம் இல்லை, ஏசப்பா எங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை, எங்க தாத்தா பாட்டிக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபிக்கணும். அப்படி நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் சுகத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான். அப்படி விசுவாசிச்சாதான் அது நடக்கும். சரியா? நம்ம பாடலாம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. கைதட்டி நாம் பாடுவோம் சொல்லிட்டு பேர் பாதி பேர் கையே காணும், எங்க போச்சுன்னு தெரியல. இல்லையா? அப்பவுமே சொல்லும்போது யாரும் வீட்டில் வச்சுட்டு வரலன்னு சொன்னாங்களே, அப்ப எங்க போச்சு கை? எல்லாரும் கை தட்டி பாடலாமா? இயேசு ராஜா வந்திருக்காரு, சந்தோஷம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். ஏசப்பாவால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வீட்டில நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை படிக்க முடியல, உனக்கு என்ன சப்ஜெக்ட் டஃப்? இங்கிலீஷா மேக்ஸா? என்ன சப்ஜெக்ட் உனக்கு புரியாத சப்ஜெக்ட்? மேக்ஸ். ஏன் புரியல? எத்தனை பேருக்கு மேக்ஸ் புரியாது? எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் மேக்ஸ்? எத்தனை பேருக்கு மேக்ஸ் இன்னைக்கு உண்மையை சொல்லலாம்? உண்மையை சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு மேக்ஸ் எனக்கு புரியலன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் மேக்ஸ் தெரியல? வெக்கப்படக்கூடாது. ஏசப்பா கிட்ட வந்துட்டு நம்ம வெக்கப்படக்கூடாது. சரி, கை தூக்குனெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. கை தூக்குனாலாம் யாரும் கை கீழே போயிடுச்சே. ஏசப்பா எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நான் தம்பி மேக்ஸ் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி நீ ஏசப்பா உனக்கு அற்புதத்தை செய்வாங்க. சரியா? இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்குதோ அதை நாம ஏசப்பா கிட்ட கேட்போம். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வோம் இல்லையா? அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப நம்ம கூட இன்னொரு பாட்டு நம்ம பாட போறோம். பவானி அக்கா வந்து அவங்க ஒரு இன்னொரு பாட்டு நம்ம பாடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பைபிள்ல இருந்து இல்லையா ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம் இல்லையா? ஏசப்பா நம்மோடு பேச போறாங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு அற்புதம் நடக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல போகணும்னா நான் என்ன செய்யணும்? அதுல கவனி. இங்க இன்னைக்கு வந்துட்டு நீ சும்மா போக கூடாது. தம்பி கவனிப்பா. ஏதாவது பேசணும்னா இன்னைக்கு அங்கிள் கிட்ட நீங்க பேசணும். நீங்க 2 பேர் பேசக்கூடாது. சரியா? நீங்க சரி, நீங்க மேம் சொல்லிருக்காங்க. நீங்க ரைட். சரி இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க வந்துட்டு சும்மா போகக்கூடாது. இங்க வந்தவங்க எல்லாருமே ஏசப்பாவுடைய இல்லையா அவர் அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சாதான் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க. விசுவாசித்தாதான் அற்புதம் நடக்கும். எங்க யாருக்கு அற்புதம் நடக்கும்? என்னுடைய வாழ்க்கையில. சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். என்னுடைய குடும்பத்துல அற்புதம் நடக்கும்.
சொல்லுங்களேன், என்னுடைய குடும்பத்துல அற்புதம் நடக்கும். எங்கள் வீட்டுல இருக்கிற கஷ்டம் நீங்கிடும். சொல்லுங்க, என்னுடைய கஷ்டம், என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும். நான் ஏசப்பாவை விசுவாசிப்பேன், ஏசப்பாக்கு கீழ்ப்படிவேன். நான் வந்து இந்த கூட்டத்துல மாசம் நான் பங்கு பெறுவேன். சொல்லுங்களேன், நான் மாசம் பங்கு பெறுவேன். நம்முடைய வாலிபர் கூட்டம் எந்த வாரம் நடக்குது? தேர்ட் வீக், 3வது சனிக்கிழமை. சரியா? மறக்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கூப்பிட்டு வரணும் இல்லையா? நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ வந்திருக்கு, நீங்க என்ன பண்ணணும்? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுறணும். போன மாசம் வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? யாராவது புதுசா ஆளை கூப்பிட்டு வந்தீங்களா? ஏன் கூப்பிட்டு வரல? சரியா, கூப்பிட்டு வரணும். நீங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நன்மையை செய்ய முடியும். நீங்க நன்மையை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. இந்த கூட்டத்துக்கு வரனால உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஒரு நன்மை உண்டாகணுமா உண்டாகக்கூடாதா? உண்டாகணும் இல்லையா? அப்போ நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வரணும். சரியா? இப்போ நம்ம ஒரு பாட்டு பாட போறோம். பவானி அக்காவும் வேற யாரு கூட வந்து பாட போறாங்க. வாங்க சார், வாங்க சீக்கிரம், நேரம் இல்லை, சீக்கிரமா வாங்க. வேற யாரா வசனம் சொல்றீங்க? ஏற்கனவே வசனம் சொல்றவங்க நம்பி வந்தே நாட்டுக்க பாடக
சவுண்டு பார்த்துருங்க. சரி சரி. இப்போ அங்கிள் சொல்றது நல்லா கவனமா கேட்டீங்க. இந்த எந்த மாசம் இது? ஜூலை மாசம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசமா? நல்லா சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசமா? 12 11? யார் சொன்னால 12? அவன் தான் நம்ம சைடு ஃப்ரெண்டா இருக்கிறான் போல இருக்கு. எது கேட்டாலும் ஓகே சொல்லுவான் போல இருக்கு. 11 தான் கரெக்டு தானே? சரி. அது சவுண்டுக்கு வச்சிருங்க, பிள்ளைங்க பார்க்க கவனிக்க கூடாது. சரியா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? நம்ம இந்த மாசம் எத்தனை? இந்த மாசம் பேர் என்னது? ஜூலை மாசம். அடுத்த மாசம், அடுத்த வருஷம் ஜூலை மாசத்துக்குள்ள கவனிங்க, எல்லாம் கவனி தம்பி, கவனி. ஒவ்வொரு மாசமும் நம்ம வாலிபர் கூட்டத்துக்கு கரெக்டா 10:30 வரவங்களுக்கு 1 இயருக்கு அப்புறமா ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. கொடுக்கலாமா? 12 மாசமா வரலனாலும் பரவாயில்ல, ஒரு 10 மாசமாவது வந்திருக்கும். சரியா? கிஃப்ட் வேணாமா யாருக்குமே? அப்படியே யோசிக்கிறீங்க? சரி, கிஃப்ட்டுக்காக இல்லை, நம்ம எல்லாரும் கரெக்டா டைமுக்கு வரணும். சரியா? ஆனா பாஸ்டர் வந்து, நான் பாஸ்டர் கிட்ட சொல்ல போறேன், யாரெல்லாம் ரெகுலரா வராங்களோ அவங்களுக்கு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கிஃப்ட் இருக்கு. கண்டிப்பா ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா? நீங்க அது மாதிரி வரணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரணும். நீங்க எத்தனை பேர் புது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாலும் அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வராம வந்து அது பிரயோஜனமே இல்லை. சரியா? எல்லாம் கவனிக்கலாமா? இப்போ நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போறோம். ஏசப்பா நம்ம கூட பேசணும், நம்ம கூட இடைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ண முடிங்க. இல்லை கண்ண முடிஞ்ச பேசக்கூடாது. இவ்வளோ நேரம் விளையாடி இருக்கலாம் தம்பி தங்கச்சி, கவனி. இவ்வளோ நேரம் நீ விளையாடி இருக்கலாம், இவ்வளோ நேரம் என்ன காரியங்களை பேசி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாம் கவனிச்சு ஏசப்பா என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். சரி, நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில தகப்பனே அப்பா நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கிருபை செய்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மையான காரியங்களை நீர் கொடுக்கும்படியாக, இந்த பிள்ளைகள் மூலமாக இவர்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, நன்மைகள் உண்டாகும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அடியனை மறுத்து நீங்க இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேதாகமத்துல உங்களை போல ஒரு வாலிப பெண் இருந்தாங்க இல்லையா? எஸ்தர். அவங்க பேரு எஸ்தர். சொல்லுங்களேன், யார் அவங்க பேர்? என்னது? எஸ்தர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எஸ்தருடைய வாழ்க்கையில அவங்க யாரு? அப்பா அம்மா இல்லாத பெண். ஒருவேளை நம்ம கூட நினைக்கலாம், எங்க வீட்டில் அப்பா இல்லையே அம்மா இல்லையே அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கலாம். இப்படி கூட நினைக்கலாம், அவங்க 2 பேரும் இருந்தோம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கே. அப்பா குடிச்சிட்டு இருக்காரு, அம்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியல, எங்க வீட்டில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கே, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேனே, ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அந்த நாள்ல எஸ்தரும் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு கவலையோட ஒரு கண்ணீரோட அந்த எஸ்தர் இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு சின்ன வயசு தான், வாலிப பெண் தான் இல்லையா? உங்களை போல இல்லையா? ஒருவேளை காலேஜ் படிக்கிற வயசா இருக்கலாம் இல்லையா? அந்த வாலிப பெண் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, தவிச்சு கொண்டு அவங்களுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க இல்லையா, அவங்க பேர் வந்து மொர்கதாய். சொல்லுங்க, அவங்க பேர் என்னது? மொர்கதாய் இல்லையா? அவள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
எஸ்தருடைய இல்லையா கசின், எஸ்தருடைய கசின், எஸ்தருடைய கசின் பேர் என்னது? மொர்கதாய். சொல்லுங்களேன். ஆனால் அந்த மொர்கதாய் என்ன பண்ணாருன்னா இல்லையா, அவர் வந்து இந்த எஸ்தரை வந்து தன்னுடைய மகளா அவர் எடுத்து பண்ணாரு, தத்து எடுத்து அந்த மகளாய் அவளை வளர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அந்த மகளாய் வளர்த்து என்ன பண்ணுறாரு, அந்த மகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த இல்லையா மொர்கதாய் செய்தார். இந்த நாளில் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இயேசுப்பா இல்லையா நமக்கு ஒரு துணையா இருக்கிறார், தாயும் தகப்பனுமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை எங்கள் அப்பாவால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே, எங்கள் அம்மாவால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே, எனக்கு ஒரு புக்கு வாங்கணுனால முடியலையே, ஒரு நோட்டு வாங்கணுனால முடியலையே, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னால முடியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கவலையோட கண்ணீரோட இந்த நாளில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு தெய்வம் உண்டு, இயேசுப்பா இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா. நம்முடைய வாழ்க்கையில இயேசுப்பா உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுப்பா என் தேவைகளை சந்திப்பாருன்னு? எத்தனை பேர்? பாதி பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்பி நீ விசுவாசிக்கிறியா? சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன் இயேசுப்பா என் தேவைகளை சந்திப்பார், என்னுடைய குடும்பங்களுடைய தேவைகளை சந்திப்பார். தம்பி அந்த ட்ரம்ஸ் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருங்க, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அதை வாங்கி வச்சுட்டீங்க சரியா. இயேசுப்பா என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்படிதான் தனிமையா விடப்பட்ட எஸ்தருடைய வாழ்க்கையில அவங்களுடைய கசின் வந்து அந்த பெண்ணை எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது அந்த எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல இருக்கிற ராஜாவுக்கு இல்லையா ராணி வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த தேசத்து ஒரு ராஜா இருக்காரு, அந்த தேசத்துல இருக்கிற ராஜாக்கு ஒரு ராணி வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ தேசத்துல இருக்கிற இல்லையா பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து ராஜாவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ். அப்போ ராஜாவுக்கு அந்த ராணியா மாறுகிற அந்த ஒரு ஸ்லாக்கியம் எஸ்தருக்கு கிடைச்சது. அந்த தேசத்துல நல்ல உயரிய பதவி இல்லையா. நம்ம நாட்டில் பெரிய பதவி எது? நம்முடைய நாட்டில் இந்திய தேசத்துல பெரிய பதவி எது? ஆமா, சிஎம் பதவி. அது தமிழ்நாட்டுக்கு இல்லையா. தமிழ்நாட்டுக்கு சிஎம் தான் தலைவர் இல்லையா. ஆமா, இப்ப யாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர் யாரு? விஜய் அவர்கள். வெரி குட், மரியாதையோடு சொல்றாங்க இல்லையா, விஜய் அவர்கள். ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் பேர் என்னது? ஸ்டாலின் ஐயா. வெரி குட், சரியா. அப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க தலைவர். சரி, அப்ப இந்தியாவுக்கு யாரு தலைவர்? பிரதமர் மோடி தலைவரா? அதுக்கு மேல யார் தலைவர்? ஜனாதிபதி தான் இந்திய தேசத்திற்கு. அப்துல் கலாம் இறந்து போயிட்டார், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறிட்டாங்கப்பா. சரி இல்லையா, ஜனாதிபதி தான் இல்லையா. ஆமா, பிரசிடென்ட் தான் தலைவர். ஆனா அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பிரதமருக்கு அதிகாரம். சரி, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநில முதல்வருக்கு இருக்கு. அப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் தான் என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தை ஆண்டாங்க. அந்த தேசத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல இருந்த ராஜாவுடைய பெயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஆகாசுவேரி ராஜா. சொல்லுங்க, ராஜா பேர் என்னது? ஆகாசு. அந்த ஆகாசுவேரி ராஜாக்கு யார் ராணியா போறாங்க? எஸ்தருடைய கசின். அவங்களை எஸ்தரை எடுத்து வளர்த்தது யாரு? மொர்கதாய். சொல்லுங்களேன், இந்த மூணு பேர் சொல்லுங்க. அந்த தேசத்து ராஜா பேர் என்னது? அந்த ராணி பேர் என்னது? அந்த எஸ்தரை எடுத்து வளர்த்தது யாரு? மொர்கதாய். சரியா, ஞாபகம் இருக்கா? நடுவில் இதை கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். சரியா? அப்போ இந்த நாளில் நமக்கு என்ன காரியத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எஸ்தருடைய வாழ்க்கையில அப்பா அம்மா இல்லாம இருந்தாலும் எஸ்தரை இயேசுப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், பிரித்து எடுத்து ஒரு ராணியாக மாறும்படியாக ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இந்த இடத்துல எத்தனையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எப்படி எஸ்தர் வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்களோ, அம்மா அப்பா இல்லாமல் இருந்தாங்களோ, எஸ்தரை யார் எடுத்து வளர்த்தா?
ஒர்க்கதா எடுத்து வளர்த்தாலும் அவங்களை என்ன பண்ணாங்க, ராஜா என்ன பண்ணாரு, ராணியா அந்த தேசத்துக்கே உயர்த்தினார் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் இப்படி இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நாளில நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, இந்த காலகட்டத்துல நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க மூலமா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக இயேசுப்பா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா என்ன இந்த ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்பி 2 பேரு விசுவாசிக்கிறியா? எதுக்கு விசுவாசிக்கிற? ஏசப்பா இந்த நாள்ல ஒரு நோக்கத்தோடு என்ன கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்க சொல்லாமா? ஏசப்பா இந்த நாளில அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் மூலமா, என் வாழ்க்கை மூலமா என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லலாமா? அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த நாளில இந்த உலகத்துல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா உங்களை இந்த நாள்ல அழைத்திருக்காரு. நீங்க உலகத்துல நீங்க கூட நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், விளையாட போயிருக்கலாம், கிரிக்கெட் விளையாட போயிருக்கலாம், கவனிங்க இங்க இல்லையா, விளையாட போயிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நீங்க வந்திருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் லைட் ஹவுஸ் பார்த்திருக்கீங்க? லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்கலாமா? எத்தனை பேர் லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்க? மெரினா பீச் பக்கம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? மெரினா பீச்சில் லைட் ஹவுஸ் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். கேளுங்க பாப்பா, உன் பேர் என்னது? அக்ஷரா. லைட் ஹவுஸ் பார்த்துருக்கியா? கை தூக்கலாமே. வெரி குட். ஆமாம், நீ பார்த்துருக்கியாம்மா லைட் ஹவுஸு? கை எங்க? வெரி குட். ஆமாம், சரி. இல்லை நிறைய நேரம் நம்ம மறந்து போகிறோம், கை எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ எப்படி இல்லை லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். சரி, லைட் ஹவுஸுடைய பர்பஸ் என்ன? கைகள் போட்டு இப்போ லைட் ஹவுஸ் எது, அதனுடைய பர்பஸ் எதுக்காக லைட் ஹவுஸ் இருக்கு சொல்லுங்க. மீன் பிடிக்கிறவங்க தூரமாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு லைட் ஹவுஸ். சரியா? அதே மாதிரி கடல்ல கப்பல்லாம் வரும்பொழுது இல்லையா, அந்த இந்த இடத்துல தான் கரை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட வருவாங்க. அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு டைரக்ஷன் தெரியும். ஏன்னா கடல்ல இருக்கும்போது சுற்றி அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனால் தூரத்தில் இருக்கிற அந்த லைட் வந்து அப்படி பார்க்கும்போது இந்த சைடில் தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. என்னைக்காவது லைட் ஹவுஸ் கடல் கப்பல், நிறைய கப்பல் அங்கே இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு நினைக்காத லைட் ஹவுஸ் போயிருக்குதா? ஏன் போல? ஏன் லைட் ஹவுஸ் போவோமா போவாதா? லைட் ஹவுஸ் போவோமா போவாதா? நான் இதான் ஆன்சர் சொன்னேன் கரெக்டாக. லைட் ஹவுஸ் எதுக்குன்னு சொன்னேன். லைட் ஹவுஸ் போவோமா? அங்கே கப்பல்லாம் அங்கே இருக்குது, மீன் பிடிக்க போனவங்களும் அங்கே இருக்கிறாங்க, நான் போகிறேன்னு போவோமா? வெளிச்சம் மட்டும் கொடுக்கும், அது போகாது. அப்போ இங்கே வந்திருக்கிற நாம எல்லாரும் எப்படி இருக்கணும்? லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்களை வழிகாட்டி மற்றவங்களை இங்கே கூப்பிடணுமே தவிர, அவங்க அங்கே இருக்கிறாங்க நானும் அங்கே போயிடுறேன், அவங்க சினிமாவுக்கு போகிறாங்க நானும் சினிமாவுக்கு போகிறேன், அவங்க யூடியூப்பில் அதை பார்க்குறாங்க நானும் யூடியூப்பில் அதை பார்க்குறேன், அவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க, வீட்டிலேருந்து இதை திருடிட்டு வராங்க, அவங்கெல்லாம் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ள. கிளாப் பண்ணுங்களா? வெரி குட். விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஏசப்பா பிள்ளைகளா இருக்கணும். ஏசப்பா பிள்ளைங்க திருட மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவன் பேர் என்ன? சாய் தானே? பப்ளு. ஏசப்பா பிள்ளைங்க சொல்லு. ஏசப்பா பிள்ளைங்க திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த நாளில் நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில அவங்க அம்மா அப்பா இல்லை, அவங்க
இல்லையா, கசின் தான் அவங்க இல்லையா, சித்தப்பாவா எடுத்து வளர்க்குறாரு. அந்த வளர்க்கும் போது அவர் சொன்னதை எல்லாம் அந்த எஸ்தர் கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அவர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்துக்கும் அவங்க கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தாங்க. there is a purpose. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்தது. அவங்க எதேச்சியா அந்த நாட்டுக்கு ராணி ஆகி விடலை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ வந்து பாஸ்டர் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் அம்மா கூப்பிட்டாங்க அதனால நீங்க வரல. எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுத்தாங்க, எத்தனையோ பேரை கூப்பிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்க வாழ்க்கையில இயேசப்பா ஒரு அற்புதத்தை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் இல்லையா. யோசேப்பு தெரியுமா? யாருக்கெல்லாம் யோசேப்பு தெரியும்? யோசேப்பு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் யோசேப்பு? யோசேப்பு யாரு? யோசேப்பு என்ன பண்ணாங்க சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. யோசேப்பு என்ன பண்ணாங்க? யோசேப்பு எகிப்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா. இல்லையா, அவங்க அண்ணெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டு வித்துட்டாங்கன்னா அங்க போனோன்னு என்ன பண்ணாங்க? அவரை தூக்கி என்ன பண்ணாங்க? ஜெயிலில் போட்டாங்களா? வெரி குட். ஆமா, ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனார்? அவர் அந்த தேசத்துக்கு ஒரு அதிபதி, ராஜாவாகல, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடக்கல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்தோட இருக்கிறீங்களா? கவனி தம்பி, கவனி, விளையாடாத. இந்த நாள்ல ஒரு கஷ்டத்தோட இருக்கீங்களா? உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல ஒருவேளை ஏதோ கடினமான பாதையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல கடவுளுடைய சித்தம் ஏதோ இருக்கு. எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லை. ஏன் இந்த நாளில் இது கேட்கிற நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவர், என்னுடைய பிரச்சனைகளை அவர் மாற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். யோசேப்புக்கு அப்படி தெரியாது. எப்போ குழியில தூக்கி போட்டாங்க, ஏன் என்னுடைய அண்ணெல்லாம் எடுத்து இல்லையா எகிப்தில் இருக்கிறவங்களுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா தம்பிங்க கவனிக்கணும் இல்லையா. நம்ம எதுக்கு வித்துட்டாங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாங்க? சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ன பண்ணாரு? யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன பண்ணாங்க? வந்து அவரை வணங்கினாங்க. அவர் தான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாரு. ஒருவேளை உங்க வீட்டில் கஷ்டம், கண்ணீர் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லையா ஒரு கடினமான பாதையில் இருக்கலாம். ஆனா நீங்க இந்த நாளில இயேசப்பாவை விசுவாசித்து இயேசப்பா சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிக்கும் போது உங்களை கொண்டு அநேகரை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு அநேகருக்கு நன்மையான காரியங்களை சொல்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிற என் மூலமா இயேசப்பா அநேகருக்கு அற்புதத்தை செய்வார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா. நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க நல்ல ஒரு ஸ்தானத்துல வருவீங்க, நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல வருவீங்க. இயேசப்பா உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில அற்புதத்தை சொல்றோம். எஸ்தர் வந்து ஒரு ராணியா ஆனது வந்து தற்செயலா நடந்த காரியம் அல்ல. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது தற்செயலா நடந்த காரியம் அல்ல. யோசேப்பு குழியில விழுந்த யோசேப்பை தூக்கி எகிப்துக்கு வித்து போட்டாங்க. ஆனா அது தற்செயலா நடந்தது இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாறுதலாய் முடிவு பண்ணுகிற தேவன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். சரியா? அப்போ என்ன பண்றாங்க இல்லையா? அந்த நான் சொன்னேன்ல, அவங்க ஒரு ஆயத்தம், அந்த ராணி ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சில ப்ராசஸ், அவங்களாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. அப்போ அந்த ப்ராசஸ்க்குள்ள எஸ்தரும் கடந்து போனாங்க இல்லையா. அரண்மனையில் கூட்டு போனதுக்கு அப்புறமா அரண்மனையில் இந்த இடத்துல தான் இருக்கணும், இதை சாப்பாடு தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லையா அவங்கள ராணியா செலக்ட் பண்ணாங்க. அப்போ சில டிசிப்ளின் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். டிசிப்ளின்னா என்னது? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்க. டிசிப்ளின்னா என்னது? ஒழுக்கமா? எத்தனை பேர் ஒழுக்கமா இருக்கிறோம்? பேசாதன்னு சொன்னா பேசின்னு இருக்கிறோம், விளையாடாதன்னு சொன்னா விளையாடாதன்னு பேர் அது பேர் ஒழுக்கமா? ஒழுக்கம் இல்லையா? ஒழுக்கம் ஏன் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறோம்? ஒபீடியண்டா இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? டிசிப்ளின் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இல்லை இல்லையா? நம்ம உண்மையா டிசிப்ளினா இருந்தோம்னா தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ எஸ்தருடைய வாழ்க்கையில சில டிசிப்ளின்களை அந்த நாட்களில் அவங்க இல்லையா ஃபாலோ பண்ணாங்க இல்லையா. கவனிங்க,
இல்லையா? இந்த நாளில் அவங்க எஸ்தர் ஒரு டிசிப்ளினில் இருந்தாங்க. இப்படி தான் இருக்கணும், ராஜா அரண்மனையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ராணியாக அங்கே அந்த இடத்துல உயர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆயத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் இல்லையா? நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் படிக்கிறீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லையா, எல்லாம் ஸ்கூலில் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் பப்ளிக் எக்ஸாம் 10th 12th எழுதுறவங்க எத்தனை பேர் கை தூங்க? 10th 12th 4 பேர் இருக்கீங்க இல்லையா? 10th 12th சரியா? எத்தனை பேர் இப்போவுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் இருக்கிறோம். மார்ச்சில் எக்ஸாம் வரும் இல்லையா? பிப்ரவரி மார்ச்சில் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? நிறைய பேர் மேக்ஸ் சரியாக வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸ் சரியாக வராதவங்களாம் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? கவனி டிசிப்ளின் இருக்கா? காவியா கவனிமா, 10th தானே? டிசிப்ளின் இருக்கா? படிக்கிறதுல டிசிப்ளின் இருக்கா? தம்பி எவ்வளோ நேரம் படிக்கிற ஒரு நாளைக்கு? ஸ்கூலில் படிக்கிறது காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டில் வந்து எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறோம்? தம்பி நீ எவ்வளோ நேரம் படிக்கிற ஒரு நாளைக்கு வீட்டில்? படிக்கிறது இல்லை. உண்மையை சொல்கிறான். இவனுக்கு கிளாப் பண்ணிடலாமா? உண்மையை பேசுகிறேன். ஆனால் அந்த கிளாப் வந்து தம்பிங்க பாரு, நீ உண்மை பேசுனதுக்காக, நீ படிக்காமல் இருக்கிறதுக்காக இல்லை, படிக்கணும் சரியா? எத்தனை பேர் வீட்டில் வந்து படிக்கிறதே இல்லை? இப்போ கூட அவன் தான் உண்மையை சொல்கிறான். சரி, எத்தனை பேர் வீட்டில் வந்து படிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் வந்து படிக்கிறீங்க? பொய் சொல்லக்கூடாது. ஏசப்பா நம்ம பாட்டு பாடி சொல்ல, ஏசு ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடி இருக்கிறோம். பொய் பேசக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசி நம்ம வீட்டில் வந்தவொடனே டெய்லி படிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? டியூஷன் படிக்கிற. சரி, நீ எவ்வளோ நேரம் படிக்கிறமா? 3 மணி நேரம் அவன் படிக்கிறாளாம். சரி தம்பி, நீ எவ்வளோ நேரம் படிக்கிற? 6 மணிலேருந்து 8 மணி, 2 மணி நேரம் நீ படிக்கிற. சரி, டியூஷனா வீட்டில் நீயா படிக்கிறதா? சரி சரி ரைட். சரியா? அப்போ டிசிப்ளின்ன்றது என்ன? கவனிங்க எல்லாரும். டிசிப்ளின்னா என்னது? நம்ம சில ஒழுங்கு நெறிகளை நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா? நான் டெய்லி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் படிக்க போகிறேன் இல்லையா? இங்கே வந்து இப்போ இங்கே கூப்பிட போகிறேன். தம்பிங்கோ நீ தான் நல்லா உண்மையை சொன்ன, நீ தான் ரெட் கலர் ஷர்ட், இங்கோ வா ரோஸ் கலர், இங்கோ வந்துடு, இங்கோ நல்ல ட்ரம்ஸில் நல்லா அடிச்சு சூப்பராக இங்கே வந்து உட்காந்துக்க. அப்படி ஆமாம். சரி கவனி, நல்லா கவனி. டிசிப்ளின் இருக்கும்போது தான் ஏசப்பா நம்மளை உயர்த்துவாங்க. சரியா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இது வரைக்கும் நான் வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பேக்கை தூக்கி போட்டுருவேன், நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாம், நான் இனிமேட்டு டெய்லி இல்லையா ஒரு 3 மணி நேரமாவது நான் படிக்க போகிறேன் இல்லையா? சரியா? என்ன அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க? சரி, 3 மணி நேரம் வேணாம், நம்ம டிசைட் பண்ணலாம். நான் வந்து 1 மணி நேரம் இனிமேட்டு படிக்க போகிறேன். டெய்லி வீட்டுக்கு வந்த உடனே டியூஷன் போடுறதெல்லாம் விட்டுருங்க. டியூஷன் போகிற கணக்கு கிடையாது. நான் 1 மணி நேரம் நான் படிப்பேன். ஏற்கனவே நான் 3 மணி நேரம் படிச்சிருந்தேன்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நான் படிப்பேன். சரியா? 3 மணி நேரம் படித்தாலாம் சந்தோஷமாப்பா, நான் 3 மணி நேரம் படிச்சிருக்கல, 1 மணி நேரம் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. 2 மணி நேரம் படித்தாலே அப்போ நான் வந்து 1 மணி நேரம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சரியா? அப்போ படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது பேர் என்னது? டிசிப்ளின். சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? டிசிப்ளின் இருக்கா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் வேணும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் வேணும்? சரி, அந்த டிசிப்ளின் இருந்தாதான் ஏசப்பா நம்ம உயர்த்துவார். அப்படி அப்போ எஸ்தருடைய வாழ்க்கையில சில டிசிப்ளின் இருந்தது. அவங்க ராணி ஆகிறதுக்கு முன்னாடி சில டிசிப்ளின் இருந்தது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும், இந்த இடத்துல தான் தங்கணும் இல்லையா? ஒரு டிசிப்ளின் இருந்தது. அப்படி டிசிப்ளின் இருந்தனால அவர்களை கர்த்தர் உயர்த்தி ராணி ஆக்கினார். இந்த நாள்ல வாலிப பிள்ளைகளா வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா உங்களை உயர்த்துவார்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நிச்சயமா விசுவாசிப்பார். ஆனா ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்ககிட்ட சில டிசிப்ளின் இல்லையா? அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இருந்தாதான் ஏசப்பாவால் உயர்த்த முடியும். நீங்க உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறீங்க இல்லையா? உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறீங்க. டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறாரு. மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரையை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா?
கவனிங்க கவனிங்க. ஏசப்பா வந்து உங்களுக்கு உயர்த்தணும் அப்படின்னா நீங்க டிசிப்ளின் வேணும். அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்றேன். டாக்டர் கிட்ட போய் டாக்டர் மாத்திரை கொடுத்தா சாப்பிட்டாதான் சுகம் கிடைக்குமா இல்லையா? காய்ச்சலுக்கு டாக்டர் போயிருக்கியா, ஃபீவருக்கு டாக்டர் போயிருக்கியா, மாத்திரை கொடுத்துருக்காரா, சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டா தானே சரியாச்சு. அப்போ நீங்க டிசிப்ளினா இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாதான், தம்பி டிசிப்ளின் இருந்து தீர்மானம் எடுத்தாதான் ஏசப்பா உன்னை உயர்த்துவார். ஏசப்பா என்ன உயர்த்தணும்னா சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா என்ன உயர்த்தணும்னா என்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கணும். 3வது வாரம் சனிக்கிழமை நான் 10 மணிக்கெல்லாம் நான் இங்க வந்துடுவேன். பாஸ்டர் வந்து என்னை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சொல்லுங்க சொல்லு, சத்தமே சொல்லு. நான் இனிமே 10 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துடுவேன். ஏசப்பா கிட்ட நீங்க ஒரு டிசிப்ளின், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, சரியா? அந்த தீர்மானத்துல நிலைச்சு இருந்தாதான் இல்லையா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஏசப்பா உங்களை உயர்த்துவார். 2 காரியம் பார்த்தேன். ஏதாவது சொல்ல முடியுமா? முதல்ல எஸ்தருடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? அவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில, அம்மா அப்பா இல்லாத சூழ்நிலையில அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு பர்பஸ் இல்லையா? அவங்கள ஒரு பர்பஸோட நோக்கத்தோட அவங்கள அழைச்சி வந்தாங்க. அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? என்ன பேசிட்டு இருந்தா என்ன இருந்தது அவங்களுடைய வாழ்க்கையில? டிசிப்ளின் இருந்தது, சரியா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நாள்ல வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. மரியா தள்ளி உட்காரமா இங்கோ செல்லும், சரியா? நீ ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கனால தான் அங்கிள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சரியா? நீ வந்து நல்ல பிள்ளையா இருக்கணும். நீ சொல்றதை கவனிச்சாதான் உனக்கும் ஆசீர்வாதம், உன் ஃபேமிலிக்கும் ஆசீர்வாதம், சரியா? ஓகே. அப்போ முதல்ல பர்பஸ் இருக்குன்றது தெரியணும். டிசிப்ளினை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கையில என்ன பண்ணணுமா அப்படின்னு சொன்னா ஜபம் இருக்கணும். ஜப வாழ்க்கை காணப்பட வேண்டும் இல்லையா? அந்த ராணி ஆயிட்டாங்க. அவங்க வளர்த்ததை எடுத்தது, எஸ்தர் வளர்த்தது யாரு? எஸ்தர் வளர்த்தது யாரு? மொர்கதாய். ஆகாஸ்வேர் யாரு? ராஜா, அந்த தேசனுடைய ராஜா. அப்போ அந்த தேசத்துல ஆகாஸ்வேர் ராஜானுடைய ஆண்டாத தேசம் வந்து பெரிய தேசம். அதுல யூத ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுதான் யாரு? உங்க எஸ்தருடைய சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தேசத்துல இன்னொரு மனுஷன், அவன் பேர் என்ன தெரியுமா? ஆமான். சொல்லுங்க. ஆமான் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த மக்களுக்கு எதிராக அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றது. யூத ஜனங்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும், அவங்களெல்லாம் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் போட்டுருந்தான். அப்படி இந்த தீர்மானத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா, அந்த மொர்கதாய் வந்து எஸ்தர் கிட்ட சொல்றான், நீ போய் ராஜா கிட்ட சொல்லு, இது மாதிரி வந்து ஆமான் பொய்யான காரியங்களை சொல்லி அந்த மக்களை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான், நீ போய் ராஜா கிட்ட சொல்லு இல்லையா? கவனி தம்பி, சொல்லு, இந்த மைக்கில் சொல்லு. அது கூட சாக்லேட். ஏசப்பா இன்னைக்கு உங்களை ஒரு பர்பஸோட கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா இல்லையா அங்கிள்? சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க கவனிக்கிற காரியம் உங்களுடைய இருதயத்துல என்ன பண்ணும்? ஏசப்பா உங்களோட பேசிட்டு இருக்கோம், சரியா? அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க கவனமா இருக்கணும், சரியா? அப்போ மொர்கதாய் சொல்றாரு எஸ்தர் கிட்ட, நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ராஜா கிட்ட போய் ஆமான் இப்படி தவறான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுங்க, தவறான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான், நீ போய் ராஜா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நான் வந்து ராஜா கிட்ட அப்படி டக்குன்னு போயிட முடியாது. உங்க ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் இருந்தால் ஹெட்மாஸ்டர் கிட்ட நேரம் டக்குன்னு போய் பேச முடியுமா? நீங்க சிஎம் சொல்லியிருக்கீங்களே, தமிழ்நாட்டு சிஎம், நினைச்சா உடனே போய் பார்த்துட முடியுமா?
இல்லையா? அவங்க அவங்க ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க, பெர்மிஷன் வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல அந்த தேசத்து ராஜாவாக இருக்காரு, அவங்க ராணியாக இருந்தாலும் அந்த ராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெர்மிஷன் வாங்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்களாம், அவங்கள கைது பண்ணி சிறையில் போட்டுருவாங்க. திடீர்னு யாரோ ஒரு பிரச்சனையோட ராஜா கிட்ட போனால் ராஜா வந்து ஓகே வாங்க அப்படின்னு ஒரு கையில் ஒரு கோவில் வச்சிருப்பார், செங்கோவில் வாங்கன்னு காட்டினா தான் உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாராம், ராஜா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போய்ட்டுவாங்க. அப்போ எஸ்தர் ராணியாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு, நான் போக முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் தீர்மானம் போட்டுட்டு இருக்கா? ஆமான். யாரு? ஆமான் என்ற ஒரு மந்திரி என்ன பண்றாரு இல்லையா, இவங்களெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ராஜா கிட்ட போய் சொன்னாதான் முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ராஜா கிட்ட போனேன்னா எனக்கு ஆபத்து வரக்கூடாது, ராஜா கிட்ட போனா ஆபத்து வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நல்லா கவனி, உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பாப்பா இங்க கவனி, உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை, உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, சண்டை இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ இந்த நாளில அங்க எஸ்தர் என்ன பண்றாங்க, நான் ராஜா கிட்ட போறேன், ராஜா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்கிறது எப்படி ஜெபிச்சாங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்து, உபவாசம் இருந்து, இல்லையா, ஒரு வேளை சாப்பிடல, 2 வேளை சாப்பிடல, அப்படி அவங்க ஃபாஸ்டிங் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபித்துட்டு என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போனாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வேணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், நம்மளுக்கு ஒரு அழிவு வரப்போகுது, நம்முடைய குடும்பத்தில் இந்த பொருளாதார கஷ்டம் வரப்போகுது, இந்த கடன் பிரச்சனை போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுமா, ஜெபிக்கிற ஒரு லாக இருக்கணும். ஜெபிக்கிறதுனா என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறதுனா தெரியும்? வெரி குட். ஜெபம் என்னதுமா? ஜெபிக்கிறதுனா என்னது? கை தூக்குனிய, அழகா பாட்டெல்லாம் பாடின, சூப்பரா பாட்டு பாடின நீ. வெரி குட். வேற யாரும் சொல்ல, ஜெபிக்கிறதுனா என்ன? ஏசப்பா கிட்ட எப்படி பேசணும்? ஏசப்பா கிட்ட நம்ம வீட்டில் அம்மா கிட்ட பேசுற மாதிரி, அப்பா கிட்ட பேசுற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஏசப்பா கிட்ட பேசணும், இல்லையா? அதுதான் ஜெபம். ஏசப்பா எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியல, எனக்கு இதில் நான் படிக்க எனக்கு மறந்து போகுது, எக்ஸாம் எழுதும்போது எனக்கு மறந்து போயிடுச்சு. ஏசப்பா எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வியாதிப்பட்டு போகிறாங்க, அடிக்கடி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவங்களுக்கு சுகம் வேணும், இல்லையா, ஒருவேளை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறதுல எங்களுக்கு பைசா இல்லை, நான் எனக்கு நல்ல மார்க் எடுத்துருக்கேன், நான் மேலே படிக்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் என்ன காரியங்கள்லாம் இருக்கோ அதை ஏசப்பா கிட்ட சொல்லும்போது அதை ஏசப்பா நிறைவேற்றி தருவாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இல்லையா, நன்மையான காரியங்களை கேட்கணும். ஏசப்பா அவன் என்னை அடிக்கிறான், அவன் நாசமா, அப்படி யாரும் ஜெபம் பண்ணீங்களா? அப்படி ஜெபம் பண்ணலாமா? அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரா? நீங்கள் வந்து அவன் அப்படி போயிடணும், இவன் இப்படி போயிடணும், அவங்க இப்படி அப்படின்னு ஜெபம் பண்ண ஏசப்பா கேட்க மாட்டேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் உங்களை யாருன்னா சபிச்சாங்கன்னா என்ன பண்ணுமா, அவங்கள ஆசீர்வதிக்குமா. உங்களை யாராவது திட்டுறாங்களா, உங்களை யாராவது திட்டினா என்ன பண்ணோம், நீங்கள் திருப்பி திட்டக்கூடாது. அவங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ண, ஏசப்பா அவங்க திட்டுறாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு எரிச்சல் வரக்கூடாது, நானே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க இங்கே? எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? முன்னாடி ஒரு தம்பி அவன் கையை தூக்க மாட்டேன்றான், இன்னொருத்த கையை பிடிச்சி தூக்கத்துக்கு ட்ரை பண்றான். அப்படி பண்ணலாமா? எப்பவுமே டிசிப்ளின் என்னது, என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, நான் என்ன பண்றேன் அதை தான் நம்ம பார்க்கணும், மற்றவங்களை பத்தி பார்க்கக்கூடாது. அப்போ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்களை சபிச்சு பேசக்கூடாது, மற்றவங்க அப்படி போயிடணும் இப்படி போயிடணும்னு பேசக்கூடாது. அதெல்லாம் அந்த ஜெபெல்லாம் வேஸ்ட். அப்படி பண்ணீங்கன்னா ஏசப்பா கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா நன்மையான ஜெபத்தை கேட்பாருன்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மையா ஜெபம் பண்ணா சொல்லு, நான் உண்மையாய் ஜெபம் பண்ணா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா ஏசப்பா பதில் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையா ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா.
அப்போ விசுவாசிக்கணும் இல்லையா? ஒரு கதை தெரியுமா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு ஊரில் மழையே இல்லையா, மழையே பெய்யல. அப்போ என்ன பண்ணாங்க, சர்ச்சில் பாஸ்டர் வந்து என்ன சொன்னார், நம்மலாம் உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு டேட்டில் எல்லாரும் இது மாதிரி காலையில் வந்துட்டாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது என்ன ஆச்சு, உண்மையாக ஜெபிச்சா என்ன நடக்கும்? என்ன சொன்ன உண்மையாக ஜெபிச்சா, விசுவாசத்தோடு ஜெபிச்சா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். பதில் ஏசப்பா பதில். அந்த ரேட்டில் சர்ச்சில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் உண்மையாக ஜெபம் பண்ணாங்க, விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. என்னாச்சு, பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஆனால் அன்னைக்கு டேட்டில் வந்தவங்கள ஒரே ஒரு பையன் தான் என்ன பண்ணியிருக்கிறான், உடையட்டம் தானா இல்லையா? அவனுக்கு எல்லாரோடையும் அவனுக்கு அதிகமான விசுவாசம். நான் ஜெபிக்க போகிறேன், நான் சர்ச்சுக்கு போய் ஜெபிச்சேன்னா நிச்சயமா மழை பெய்யும். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம் இருக்கணும்? நான் ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணேன்னா ஏசப்பா குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு, சண்டையை நீக்கி போடுவார் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இனிமேட்டு உங்கள் வீட்டில் யாராவது சண்டை போடுறாங்க, இல்லை அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, இல்லைன்னா உங்கள் அண்ணன் அக்கா யாராவது சண்டை போடுறாங்க, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபிக்கணும் இல்லையா? உங்களுக்குள்ள அந்த ஜெபம் இருக்கணும் இல்லையா? எனக்கு நான் ஜெபிக்கும் போது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ இந்த நாளில் எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் சண்டை போடுறீங்க? பாப்பா இங்கே கவனிமா, கிளிப்பை கீழே போட்டு. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இல்லை நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்ருக்கீங்க? உண்மையை சொல்லுங்கள், வீட்டில் நிறைய பேர் சண்டை போடுறீங்க இல்லையா? சண்டை போடுறீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? சரி, நீ எதுக்கு சண்டை போடுற சொல்லு. எதுக்கு சண்டை போட? வீட்டில் உங்கள் அண்ணன் அடிக்கிறான், ஆனால் நீ திருப்பி அடிச்சிடுவியா? சரி, இன்னைக்கு இனிமேட்டு உங்கள் அண்ணன் அடிச்சானா நீ என்ன தெரியுமா சொல்லணும்? நான் உன்னை மன்னிச்சிடுறேன் சொல்லு. மன்னிச்சிடுறேன், நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. எத்தனை பேர் மன்னிக்கலாம் இன்னிலிருந்து? மன்னிப்புன்னா என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா மன்னிப்புன்னா என்னது? மன்னிப்புன்னா என்னது? பாவ மன்னிப்பு வேற, மன்னிப்புன்னா என்னது? இப்போ உங்கள் வீட்டில் உங்களை வந்து யாராவது பொய்யா சொல்கிறாங்க இல்லையா? அங்கேருந்து பிஸ்கெட்டை காணாம எடுத்து தின்னியா, நீ தான் தின்னுருப்ப அப்படி சொன்ன என்ன பண்ணுவீங்க? உடனே நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியுமா, அது தெரியுமா அப்படி பேசக்கூடாது. உண்மையை தான்மா, நான் எடுக்கலை சரியா? மறுபடியும் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்து சொல்கிறான், அக்கா வந்து சொல்கிறா, ஏய் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து சண்டைக்கு போகக்கூடாது. என்ன பண்ணணும்? மன்னிச்சு விட்டணும் சரியா? இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சண்டை போடக்கூடாது, மன்னிச்சு விடுகிற குணம் இருக்கணும். அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருந்து ஏசப்பா கூட தினமும் ஜெபிக்கிறவங்களா இருக்கும் இல்லையா? காலையில் எழுந்தவனை எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? காலையில் எழுந்தவனை எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இல்லையா? எழுந்த உடனே நம்ம வந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? ஏசப்பா இந்த நாளை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லணும் இல்லையா? நம்மளுக்கு இந்த மூச்சு கொடுத்துருக்குறாங்க. மூச்சு இல்லாமல் எத்தனை பேர் வாழ முடியும்? யாரும் வாழ முடியாதா? தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாள் வாழலாம், சாப்பாடு இல்லாமல் கூட கொஞ்ச நாள் வாழலாம். சாப்பாடும் வாழவே முடியாது, தலையாட்டுது பாப்பா. கொஞ்ச நாள் வாழலாம் சரியா? ஆனால் மூச்சு காற்று இல்லாமல் வாழ முடியுமா? கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும், அவ்வளோக்கு அப்புறமா இருக்காது இல்லையா? அப்போ ஏசப்பாக்கு காலையில் எழுந்தோடனே நன்றி செலுத்தணுமா? கவனி தம்பி கவனி, நம்ம சுவாசிக்கிறது என்ன காத்து தெரியுமா? ஏசப்பா இந்த உலகத்தை படைக்கும் போது, நல்ல கவனி, ஏசப்பா இந்த உலகத்தை படைக்கும் போது மண்ணில் இருந்து மனுஷனை உருவாக்கி என்ன பண்ணாராம்? அவருடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவருடைய மூச்சு காத்து தான் நம்ம இப்போ சுவாசித்துட்டு இருக்கோம் சரியா? அப்போ அந்த ஜீவ காத்து, அந்த சுவாசம் நம்ம கிட்ட டெய்லி காலையில் எழுந்தோன்னே உயிரோடு இருக்கிறோமே. எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க இல்லையா?
இல்லையா? எத்தனையோ செய்தி வருது, அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா நம்மளை உயிரோடு வச்சிருக்காருல. இன்னையிலேருந்து காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஏசப்பா எனக்கு இந்த உயிரை கொடுத்துருக்கிறீங்களே, இந்தக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லலாம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஏசப்பா காலையில் நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி? இன்னையிலேருந்து விசுவாசிக்கிறதுல நன்றி சொல்லணும், விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ சரி, எல்லாரும் கவனிங்க, கை தூக்கி சொல்லு, கவனிங்க. காலையில் எழுந்தவொடனே ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்களா? கை தூக்கு. ஜெபம் பண்ணுவியாமா? ஜெபம் பண்றதுன்றது ஏசப்பாக்கு சொல்றது, ஏசப்பா இந்த நாளில் நான் உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு உமக்கு நன்றி, இந்த நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கீங்க உமக்கு நன்றி, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி என்று சொல்லி ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம தேவைகளை ஏசப்பா கிட்ட சொல்லும் போது, ஏசப்பா நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறான்னு. அப்போ அந்த ஜெபிக்கும் போது அந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அவங்க தைரியமா போறாங்க. ராஜா கிட்ட போனா ராஜா கொன்னுடுவாருன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணாரு? தைரியமா அந்த இடத்துல போனாங்க. ராஜா அவருக்கு என்ன பண்ணாங்க? ஒரு இல்லையா, ஓகே உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள வந்தவொடனே சொல்றாங்க, கவனி உள்ள வந்தவொடனே சொல்றாங்க, இது பேர் அந்த ஆமான்றவன் தவறான ஒரு பிளான் போட்டிருக்கான்னு சொன்ன ராஜா சொல்லிட்டாரு, ஓகே நீ போய் அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம உண்மையா ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும். யாரும் நம்ம அழிக்க முடியாது, எந்த வியாதியும் நம்ம கிட்ட வர முடியாது, எந்த சத்ருவும் நம்ம தொட முடியாது, எந்த ஒரு கஷ்டமும் நம்ம வீட்டுக்கு வரவே வராது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா தம்பி, அந்த 4 பேரை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நான் ஜெபிக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எல்லாம் கவனிப்பா தம்பிங்க, கவனி. நான் ஜெபிக்கும் போது இயேசு சுவாமி என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பாரு, எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரு, என் குடும்ப தேவைகளை சந்திப்பாரு, என் குடும்ப தேவைகளை சந்திப்பாரு. சொல்லுங்க, என்னோட குடும்பத்துல தேவைகளை சந்திப்பார். நான் இதை விசுவாசிக்கிறேன். 3 காரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்த்தோம்? முதல்ல நீங்க இந்த வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏசப்பா இதை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கீழ்ப்படியணும், டிசிப்ளினா இருக்கணும், ஜெபம் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் நீங்க கேட்கணும், இதை நீங்க உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? இதுக்காக நல்லா படிக்கணும். இதுக்காக தான் ஏசப்பா இந்த நாள்ல உங்களை அழைத்து வந்திருக்கிறாங்க. அதான் உங்களுடைய நோக்கம் இல்லையா? அடுத்தபடியாக அந்த நோக்கத்துக்கு அடுத்தபடியாக நம்ம சொன்னோம், நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா? அந்த டிசிப்ளின் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். டிசிப்ளினுக்கு அப்புறமா ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம் இல்லையா? நீங்க சீக்கிரமா 10 மணிக்கே வந்துட்டீங்கன்னா, முன்னாடி நம்ம பண்ண மாதிரி குரூப்பா பிரிச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஸ்கிட் எல்லாம் போட்டு நிறைய காரியங்களை நம்ம பண்ணலாம். அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அடுத்த மாசத்துலேருந்து, ஃபர்ஸ்ட் இந்த மாசத்துல வந்தவங்கள கணக்கு வச்சுங்க. இந்த மாசத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 10 மாசம் இல்லையா வரவங்க, 12 மாசம் இருக்கு ஒரு வருஷத்துல. 10 மாசம் நடுவில் ஒரு நாள் எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஒரு நாள் மிஸ் ஆக, ஒரு மாசம் மிஸ் ஆன பரவாயில்ல, 2 மாசம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. 10 மாசம் நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா? ஜெபிக்கலாமா? எல்லாம் முழங்கால் போடலாமா? ஜெபிப்போம். முழங்கால் போடுங்க, ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது யாரும் பேசக்கூடாது இல்லையா? ஜெபிக்கும் போது பேசக்கூடாது. இதனால ஏசப்பா, எல்லாம் கண்ணு மூடுங்க, எல்லாம் கண்ணு மூடு. கண்ணு முடியாச்சா? பேச்சு சத்தம் ஒன்றும் கேட்டுட்டு இருக்கு, பேச்சு சத்தம் ஒன்றும் கேட்குது. எல்லாம் கண்ணு மூடு, எல்லாம் கண்ணு முடியாச்சா? இந்த நாளில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கடைசி நேரம், இந்த நேரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களால் உண்டாக வேண்டிய நன்மைகளை இழந்து விடாதீங்க. ஏசப்பாவுடைய கரத்துல இந்த நாள்ல வந்திருக்கிற நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஏதாவது ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதா? மொபைல்ல தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட இல்லையா ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு இல்லையா அப்படி இப்படின்னு போற பழக்கம் இருக்குதா?
இந்த நாளில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். ஒருவேளை வீட்டில் ஏதாவது காரியங்களை திருடி இருக்கீங்களா? அப்பா அம்மாக்கு தெரியாத ஏதாவது பைசாவை திருடி இருக்கீங்களா? இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா உங்களை மன்னிச்சிடுவாரு. இயேசுப்பா உங்களை மன்னிச்சு உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். எஸ்தர் எப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு நோக்கத்தோடு இயேசுப்பா அவளை உயர்த்தி அந்த தேசத்துக்கு ராஜாத்தியாக்குனது போல உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்ககிட்ட ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டாம், ஒரு டிசிப்ளின் காணப்பட வேண்டும். இதை ஒப்பு கொடுக்குறீங்களா? இயேசுப்பா நான் இந்த இடத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அம்மா அப்பாவுக்கு தெரியாம நான் இதை செஞ்சுட்டேன், ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசிட்டு இருக்கிறேன், தேவையில்லாத காரியங்களை நான் டிவியில பாக்குறேன், தேவையில்லாத காரியங்களை நான் மொபைல்ல பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையா கேளுங்க. உண்மையா நீங்க கேட்டீங்க, நம்ம பார்த்தோம்ல, உண்மையா கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும்னு சொன்னோம். உண்மையா கேட்கும் போது இயேசுப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. ஐயோ நான் இது தெரியாம பண்ணிட்டு இருக்கேனே, யாராவது என்ன கண்டுபிடிச்சிடுவாங்களா, யாராவது என்ன வீட்டுல மாட்டி விட்டுருவாங்களான்னு ஒரு பயம் இருக்கா? இந்த நாளில நீங்க இயேசுப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. இனி நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசுப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த பயத்தை உங்களிடத்துல இருந்து எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த நாளில நீங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இயேசுப்பா உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து இருக்கிறார். எங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, எப்ப பாரு சண்டையா இருக்கு எங்க வீட்டுல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இந்த நாளில நீங்க ஜெபிச்சா உங்க வீட்டுல சமாதானம் கிடைக்கும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வீட்டுல சந்தோஷம் கிடைக்கும். ஒருவேளை வேலை வாய்ப்பு இல்ல, எங்க அப்பாவுக்கு வேலை இல்ல, குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா இயேசுப்பா உங்க அப்பாவுக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு. உங்க வீட்டுல இருக்கிற கடன் பாரத்தை இயேசுப்பா நீக்கி போடுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் வேண்டும். இந்த நாள்ல தீர்மானம் எடுங்க, இயேசுப்பா என் பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நான் விசுவாசிச்சு ஜெபிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும். எங்க வீட்டுல வியாதியா இருக்கிற எங்க அம்மா, கால் வலியோட உடம்பு வலியோட இருக்கிற எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சுகம் கிடைக்கும். நீங்க ஜெபிக்கணும். இதனால ஜெபிக்கிறீங்க, அதற்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிற நீங்க இதனால ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த நாளில் ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நாங்கள் அப்பா நம்முடைய பாதப்பையில் வைக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழட்டும்ப்பா. அவருடைய பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் நீர் கழுவி இருக்கிறீர். கல்வாரி சத்தத்தில் அப்பா நாங்கள் முதல்ல பாட்டு பாடினது போல ரத்த கோட்டைக்குள்ள இந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. உடைய ரத்தத்தாலே கழுவி இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு எடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவ காரியங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இனிமே அந்த தேவையில்லாத பேட் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், தேவையில்லாத காரியங்களை பார்க்கிற அந்த எண்ணம் வேண்டாம். அப்பா அம்மாக்கு தெரியாது பணம் திருடுகிற காரியம் வேண்டாம், பொய் பேசுகிற குணம் வேண்டாம், தவறான நண்பர்களோடு பழகுகிற காரியம் வேண்டாம், கோபப்படுகிறது வீட்டில் சண்டை போடுற குணங்கள் வேண்டாம். இதனால யாரெல்லாம் தீர்மானித்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. நீர் வெற்றியை தருகிற தேவனப்பா. ஒருவேளை அவங்க தோத்து போனது போல காணப்படலாம், எஸ்தரை போல கைவிடப்பட்ட போல காணப்படலாம், ஆனால் நீர் அவர்களை தூக்கி உயர்த்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த பிள்ளைங்க நாளில் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் நிமித்தம் அவங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், இவருடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், இவருடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் நீங்கட்டும், இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கட்டும், இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கட்டும், இவங்க குடும்பத்தில் இருக்கிறதான வறுமை நீங்கட்டும், இவர்கள் குடும்பத்தில் இருக்கிறதான சாபங்கள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாலிபர் கொடுகையில ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை நாங்கள் கூடி ஜெபிப்போம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி தகப்பனே அப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா சொல்றோம், போன வாரம் மாசம் வந்தவங்க அதுக்கு இந்த மாசம் வந்து நிறைய பேர் வரலையப்பா, அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து வர கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளை தகப்பனே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. மனதில் பேசினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுமையோடு வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தல போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜான் பிரகாஷ் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீரப்பா. தகப்பனே நீர் அவர்களை உயர்த்துகிறீர், அதற்காக நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக என்னென்ன தரிசனங்களை கொடுத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை நீர் அவர்களுக்கு அப்போ வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து அவர்கள் பராமரிக்க, இந்த பிள்ளைகளோடு அவர்கள் இருக்கிற அந்த ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் உட்கார்ந்துக்கலாம். சரி, பிரேயர் முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆசீர்வாதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இதே போல் 3வது சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் எவ்ரி மந்த்து மாதம் 3வது சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் நீங்கள் சொல்லிட்டு